நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேசின பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சு. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா உங்களுக்கெல்லாம் நேற்று உங்களை நாகரிகமற்றவர்கள், அன்சிவிலைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை, நாகரிகம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கே இந்த குதி குதிக்கிறீங்களே, இந்த குதி குதிச்சிங்களே, உங்கள் தமிழை நீங்கள் இந்தியை திணிக்கிறீங்க, தமிழ் தான் எங்கள் உயிர், நாங்கள் இருமொழி அப்படின்னுலாம் கற்றுனீங்களே நேற்று. உங்கள் ஈவே ராமசாமி ஈவேரான்னு கூட சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு தகுதி கிடையாது. உங்கள் ஈவே ராமசாமி ஏன் தகுதி கிடையாதுங்கிறான்னா, நாங்கள் கும்பிட்ற சாமிக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டால், அப்போ அந்த ஆளுக்கு நாங்கள் எப்படி மரியாதை கொடுக்கறது? எங்களுக்கு எப்படி ஒரு சாமியை கொச்சைப்படுத்தின ஒரு மனிதனுக்கு நாங்கள் மனிதனாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈவேராவை எங்களை பொறுத்தவரை மனிதனாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீ ஈவேராவை தூக்கி பிடிக்கிறன்னா உன் தலைவனு தூக்கி பிடிக்கிறல்ல. நாங்கள் கும்பிட்ற கடவுள்களெல்லாம் எதிர்ப்பவன், கொச்சைப்படுத்தினவன், அவனை நாங்கள் எப்படி மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், மனிதனாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. அதனால் அந்த நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க, என்னப்பா உங்கள் தமிழ்னா உயிருங்கிறீங்களே, 2 மொழி தான் வேணும், தமிழ் மொழி அழிஞ்சிருங்கிறீங்களே, தமிழ் மொழி மேலே இவ்வளவு பற்றா பாசமா? உங்கள் ஈவே ராமசாமி தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரப்பா, அப்போ இப்போ உங்கள் இதெல்லாம் எங்கப்பா போச்சுன்னு கேட்குறாங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்க. For just saying your protests are uncivil, they made the education minister to withdraw their statement, his statement. When a man repeatedly says Tamil is a barbaric language, Kaattu Mirandi Bhashai, look at the hypocrisy. They keep his photo in every room. I'm sure even in the parliament office of that party, his photo is there. They garland him and they worship him and they say he is the icon of Dravidian movement. But he said Tamil is Kaattu Mirandi Bhasha. So sir, I'm saying unbelievable that this person is worshipped. But our poor Dharmendra Pradhan just said don't do uncivil protest. He is being accused. And if their love for Tamil is so much, how can they worship somebody who said Tamil is a Kaattu Mirandi Bhasha? சரி, அன்னைக்கு தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது, அன்சிவிலைஸ்டுன்னு சொல்லும்போது குதிச்சான் அவ்வளோ பேர். இன்றைக்கி இவங்க நிர்மலா சீதாராமன் நாங்கள் பிடுங்குற மாதிரியோ உன் காட்டு மிராண்டி மொழின்னு உன் மொழியை சொன்னால் எங்கேயா போனீங்கன்னா ஒருத்தன் கத்தலை, ஒருத்தன் குதிக்கலை. நீங்கள் அங்கே தான் யோசிக்கணும். தர்மேந்திர பிரதான் வரும்போது குதிச்சாலுங்க, நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி கேட்குற கேள்வியிலே ஏன் குதிக்கலை? அதில் தான் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்குது. இந்த டிஎம்கே எம்பிங்க பூரா நம்மகிட்ட குதிக்கிறான், கத்துறான் இல்லை, தன்மானம் சுயமரியாதைன்னு பேசுகிறான்ல, இவன் எல்லாருமே நிர்மலா சீதாராமன்ட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறான் அப்பப்போ. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் அவங்க கையில் இருக்கு. இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணுறதெல்லாம் நிர்மலா சீதாராமன் நினச்சா இன்கம் டேக்ஸ் ரைடு. அதனால தான் உங்களுக்கு ஸ்டாலின் ஜிஎஸ்டியில் இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போது ஓடினார், இங்கேருந்து ஓடி டெல்லி விமான நிலையத்தில் போய் காலில் விழுந்து அதை நிறுத்தினார். அவருடைய தயவு உங்கள் எல்லாத்துக்குமே தேவை. ஏன்னா எல்லாம் கொள்ளையடித்து பணத்தை குமிச்சு வச்சுருக்கான். அந்த கற்றுன கனிமொழி வாய்வே திறக்க. சரி, அப்போ ஈவேரா என்ன தான் சொன்னார்? தமிழ் மொழியா? அவங்க நிர்மலா சீதாராமன் சொல்கிறது உண்மையா, கட்டுமிராண்டி மொழின்னு சொன்னது உண்மையானு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஈவேரா பேசின இந்த ஆடியோவை கேளுங்க. தமிழே முட்டா பசங்க பாக்க, காட்டு மிராண்டி பாக்க நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். ஒரு பையன் முன்னால் பேச முடியலையே, என்னடா இருக்கு தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமேங்கிறான். அவ்வளவுதான் அந்த பயிலால முடியுது. பண்ணி இருக்கிறத விட்டுட்டு ஏன் பண்ணிக்க போற முட்டாளே? ரொம்ப ஆடியோ கேட்டிங்களா? எப்படி பேசியிருக்காரு பாருங்க. காட்டு மிராண்டி மொழின்னு நாகப்படுகிற மாதிரி கேட்குறாரு. இந்த கூட்டம் அவருக்கு தலைவனாம், ஒரு ஊருக்கு பூரா அவர் பேரான், 135 அடியில் சிலை வைக்க போகிறாங்களாம். ஒவ்வொரு வீட்லேயும் ஃபோட்டோ, ஒவ்வொருத்தங்க கட்சிக்காரன் போது ஃபோட்டோவை மாட்டி வெக்கம் இல்லாமல் உட்காந்துருக்காங்களாம். இதை தான் அந்த அம்மா கேட்குறான். இதுக்கு ஒரு பதில் சொல்லலை, ஒரு கத்தலை, குதிக்கலை. காரணம் இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு. இப்போ தயாநிதி மாதிரியும் குதிக்கலை. சன் டிவியில் இன்கம் டேக்ஸ் ரைடு அடித்தா நாரிப்போம். இவங்க பிஸ்னஸ் எங்கே வச்சுருக்காங்களோ இன்கம் டேக்ஸ் ரைடு அடித்தா நாரிப்போம். ஸோ அந்த அம்மாவை பார்த்து பயப்படுறாரு. ஏன் தர்மேந்திர பிரதானை போடான்னு சொன்னாலே இவங்க அதை நிர்மலா சீதாராமனை சொல்லி பாருங்களேன், போடின்னு சொல்லி பாருங்கள் தைரியம் இருந்தால்.
வாயை மூடிட்டாங்க. அடுத்தது கனிமொழி, அவங்க என்ன சொல்கிறாங்க, குதிக்கலை கத்தலை. என்ன தமிழ்நாடு எல்லாம் கேட்குறாங்க, என்னங்க தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு உங்கள் ஈவரா சொல்லியிருக்காரு, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்ட உடனே அது அந்த மொழி மேலே உள்ள அக்கறையினால் சொல்லியிருப்பார் அப்படின்னு பதில் சொல்கிறார். கொஞ்சம் கூட மாணவ கரோஷம். இந்த வீடியோவை பாருங்கள், கனிமொழி சொல்கிற பதில் எப்படி ஊரை மாற்றுறாங்க பாருங்கள். அம்மையார் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் பெரியார் சொல்வதை மட்டுமே திரும்ப 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 பிஜேபி எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. பெரியார் சொன்னது அக்கறையோடு, எங்களை அவமானப்படுத்துவதற்கோ அசிங்கப்படுத்துவதற்கோ இல்லை. பெரியார் எங்கள் தந்தை பெரியார் அவர்கள். காட்டுமிராண்டி மொழின்னு அவர் சொன்னால் தமிழ் மேல் உள்ள அக்கறையில் சொன்னார் அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிர்மலா சீதாராமன் 1-2 விட்டுட்டாங்க. பார்லிமெண்ட்டில் நீங்கள் இதையும் பேசியிருக்கணும். வெறும் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதை மட்டும் பேசுனீங்களே, நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், அப்போ அந்த குதிக்கிறாங்களே, இந்த பயலுக்கு குதிக்கிறாங்களே, இவங்க ஒரு பூரா ஒரு கட்சியில் அவருக்கு இதாக இருந்தவங்க சீடர்கள், பெரியாரின் சீடர்கள் அப்படின்னு இருந்தாங்களே, இவனுங்களை பற்றி பெரியார் என்ன சொன்னாருன்னு சொல்லி பாருங்கப்பா. விடுதலை பத்திரிக்கையில் அவர் மணியம்மையை கல்யாணம் பண்ணி முடித்த உடனே விடுதலை பத்திரிக்கையில் இவங்களை பற்றி என்ன எழுதினார் அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கணும். அதில் என்ன எழுதினார் தெரியுமா? திருட்டு பயிலுகன்னார். நான் கல்யாணம் பண்ணதே இந்த வயசில் இந்த திருட்டு பயிலுக என் ட்ரெஸ்ட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்கன்னார். விடுதலை பத்திரிக்கையை பாருங்கள் அந்த டைம். அதுக்கடுத்தது என்ன சொன்னார், இவங்களை பற்றி, இந்த குரூப்பை பற்றி, இவங்களுக்கு காரியம் ஆகுதுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு ஒரு கேவலமான வார்த்தையை சொன்னார். அதை நான் சொல்ல விரும்பலை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்ல வாய் கூசுது. காரியம் ஆகிறதுனா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு இந்த சிஷியர்கள் இன்றைக்கி குதிக்கிறாங்களே, கத்துறானே, இவங்களை பற்றி அன்னைக்கே சொல்லிட்டார். அதை நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கணுமே. இவங்க திருடங்கள்னு அவர் சொன்னது, காரியம் ஆகணும்னா மனைவியை கூட இது பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னது. இதெல்லாம் ஏன் நிர்மலா சீதாராமன் விட்டுட்டீங்க? அதுக்கப்புறமா வெக்கம் இல்லாமல் அவங்க எல்லாம் ஃபோட்டோ வச்சுருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்.